நாங்க சாம்பார் சாதம் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஒரு பொடி தான் அப்போ. ஆமா, வாங்க போலாம். நல்லா 4 மணிக்கு தொடங்கினது. பார்த்துக்கோங்க எவ்வளோ டைம் ஆயிருக்கு. கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு பப்படம் இப்படி வச்சு இப்போ பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட். கத்திரிக்காய் எல்லாம் நாட்டு கத்திரிக்காவா எப்படி? நாட்டு கத்திரிக்காய் தான் நல்லா. சரி சரி, நல்லா பருவெட்டா இருக்குண்ணா கத்திரிக்காய். ஓகே, நல்லா ஃப்ரெஷ்ஷாக. கொண்டு வாங்க சீக்கிரம். அது என்னலாம்? பூண்டு, பீன்ஸு, பச்சை மிளகா, கொத்தமல்லி. பாத்திரத்தை வச்சிடலாமா? சுவையான சாம்பார் சாதத்துக்கு பாத்திரத்தை வச்சிடலாம். முதல்ல சாம்பார் சாதத்துக்கு மசாலா வறுக்க போகிறோம். என்னென்ன போடணும்னா ஃபஸ்ட்டு கட்டு. சாம்பார் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு மல்லி, முழு மல்லி. அடுத்து கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு எடுத்து போடலாம். கடலைப்பருப்பு போடலாம். அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு போடலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து இதில் வேறு என்னென்ன போட போகிறோம்? பெருஞ்சீரகம், அப்புறம் சீரகம், வெந்தயம், மிளகு. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் சாம்பார் சாதத்துக்கு மசாலா. அவ்வளோதான். சாம்பார் சாதத்துக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே மசாலா அரைச்சி பண்ணுறனால சாம்பார் சாதம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். போடுறோம். ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுப்பாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வாசம் வரும். வாசம் வரும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி தக்காளியை கழுவிக்கலாம். சின்ன வெங்காயம் கழுவிக்கலாம். ஸோ இதில் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட்டு, வெள்ளரிக்காய் இது எல்லாமே நம்ம இங்கே வந்து போட்டிருக்கோம். வெட்டி வச்ச பீன்ஸு கழுவிக்கலாம். காய்கறி எல்லாம் கழுவி வச்சாச்சு. இனி சமையல் ஆரம்பிக்க வேண்டியதான். சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து அரிசி பருப்பு வேக வைக்கிறதுக்காக. நல்ல நயமான நாட்டு பசு நெய் இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சாதத்துக்கு வந்து நல்லா பருப்பும் நெய்யும் தான் தூக்கலாக இருக்கணுங்க. அப்போ தான் சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பருப்பு வந்து நம்ம கழுவிட்டு இருக்கோம். ஸோ 1/2 kg பருப்பு வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சாப்பாட்டுக்கு எடுத்துருக்கோம்.
கழுகி வச்ச பருப்பை சேர்க்க போகிறோம். எப்பா செங்கல்பட்டு அரிசி வச்சு தான் இன்னைக்கு நம்ம சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். நான் பிடிச்சி பருப்பட்டுல வச்சு அரிசிக்கு கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு டப்பில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய். காய்கறியை வதக்கி எடுக்க போகிறோம். ஸோ அதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்க போட்டுக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம காய்கறியும் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச பீன்ஸு, அலசி வச்ச மற்ற காய்கறிகள், எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? அரிசி பருப்பு நெய் சாதம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. சாம்பார் சாதத்துக்கு எண்ணெய், நெய், இதில் வதக்கி வச்ச காய்கறி இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தல் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், சொல்லுங்கம்மா. வறுத்தரைத்த சாம்பார் தூள், இப்போ ரெடி பண்ணி வச்ச கரைச்ச புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா. தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. சூப்பராக இருக்குல்ல? வைக்கிறதுக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். இப்போது இது கூடவே நம்ம கொஞ்சம் நெய், பசு நெய், அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுதான் இதுக்கு ஃப்ளேவரே கொடுக்கும். ஸோ சுத்தமான பசு நெய்யையும் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கிறோம் தாளிப்புக்கு. தூள் சேர்த்துக்கலாம். இதுவும் ஆயிலே நல்லா பொடிஞ்சிருச்சா? இனி நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ரெண்டு காஞ்ச வத்தல் சேர்த்துக்கலாம். பிச்சு போட்டுக்கிறேன். சேர்த்து நல்லா கருவேப்பிலை மட்டும் கிடைக்கல, தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் கருவேப்பிலை போட்டால் தான் நல்லாயிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல. நமக்கு சாப்பாடு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாவே வதங்கட்டும், சரிங்களா? மல்லித்தழை சேர்க்க போகிறோம். சின்ன உள்ளி
தக்காளி வதங்கிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காற்று ரொம்ப அதிகமாக இருக்கனால தீ சமமாக கிடைக்க மாட்டேங்குது தாளிக்கிறதுக்கு. பட் வதங்கிக்கிட்டே இருக்குது. இருந்தில் எங்கள் 2 பேர் அண்ணன்மார்களையும் மிஸ் பண்ணுறோம். செல்வனண்ணே ஜெர்னண்ணே வெளிநாட்டில் இருக்காங்க. அந்த வெளிநாட்டு வாழ்க்கையும் கஷ்டம்தான். ஃபேமிலி கூட நினச்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. உழைக்கிறாங்கல்ல. அதே மாதிரி நான் எங்கள் அப்பாவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வரவே இல்லை, சித்தப்பாவும் வரல, போயிட்டாங்க. சரி ஓகே, சாப்பாடு செஞ்ச பிறகு கூப்பிடும். பார்த்தீங்களா தாளிப்புக்கு உள்ளி உண்டெல்லாம் எவ்வளோ கோல்டன் கலரில் வந்திருக்குன்னு. ஸோ இனி இந்த ஆயில் கீ எல்லாம் சேர்ந்த இந்த கலவையை நம்ம இனி செஞ்சு வச்சு சாம்பார் சாதத்தில் ஊற்றிடலாம். சாம்பார் சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 4 மணிக்கு தொடங்கினது. பார்த்துக்கோங்க எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு. அன்பின் விருந்துக்கு எல்லாரும் ஆயத்தமா? ஆயத்தமா? இலையை நல்லா கழுவிக்கலாம். பெரிய இலை பார்த்துக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து தான் நீ சாப்பிட போகிறோம். திருப்தியாக சாப்பிடுங்க. கேட்டு வாங்கிக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு பப்படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. வீட்டிலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ண எலுமிச்சை ஊறுகாய் சாம்பார் சாதத்துக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஊறுகாய் வேணுமாடா? போதும், டேஸ்ட்டுக்கு தான். அப்படியும் சித்தி ஒரு பப்படம் மட்டும் வைங்க சித்தி. ஊறுகாய் வேண்டாமா? ஊறுகாய் வைங்க. நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண எலுமிச்சை ஊறுகாயில் வைங்க வைங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்காடே. தெரியுமா? நல்லா இருக்கா? ஆ சரி சரி. பப்படம் உடச்சி சாப்பிடுங்க. முருகா கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். ஓ சரி சரி. சாம்பார் சாதத்தில் அப்படியே நெய்யை ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு தாளித்து அப்பா சுவை அள்ளுன்னு நினைக்க ஒரு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. இது வந்து இந்த அரிசி வடகம். இது இப்போ தெரியுது உங்களுக்கு? இது மிளகு அரிசி வடகம். அப்புறம் இது நம்ம சாப்பாடு சாப்பிடலாம். கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு பப்படம் இப்படி வச்சு இப்போ பாருங்களேன். சூப்பர். இருக்குல்ல? செம்ம டேஸ்ட்டு.